ஐயா, இன்னைக்கு இந்த முதலாளித்துவ சமுதாயத்திலிருந்து இந்த நம்ம சமத்துவ சமுதாயத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான ஆகச்சிறந்த உதாரணமாக மார்க்சினுடைய காதலும் ஜென்னியினுடைய காதலும் இருக்கு. இன்னைக்கு ஏங்கல்ஸ் என்னதான் அவருக்கு உதவி செய்து பக்கபலமாக இருந்திருந்தாலும் வரலாற்றின் பக்கங்கள்ல திரும்பி பார்க்கும் பொழுது தன்னோட குழந்தை அழுதுட்டு இருக்கு, பால் கொடுக்க கூட வழி இல்லாத தாய் தன்னுடைய கணவனை நீ எழுது, நாளைய சமுதாயம் மாறுவதற்கு உன்னுடைய எழுத்து துணை புரியும்னு சொல்லி தட்டி கொடுக்கிறாள் என்றால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த சமுதாயத்தில் சந்தோஷமா சமத்துவ சமுதாயத்துல வாழ்றோம்னா அதற்கு கூட அடிப்படையாக இருப்பது காதல் தாங்க. இந்த மனித குல வாழ்க்கை உயர்வு பெறவும் உய்வு பெறவும் என்றைக்கும் துணையாக இருப்பது காதல் தாங்கய்யா. அதனாலதான் பாரதியார் சொன்னாரு, காதல் 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 இல்லையே சாதல். இந்த உலகத்தை இயக்குவதும் இந்த உலகம் இயங்குவதற்கும் ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் இருப்பது காதல் தான். இன்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் ஒருவரினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் இனிமையையும் சேர்ப்பது காதல் தான். காதலியுங்கள், இந்த உலகம் அழகாக தெரியும். நன்றி, வணக்கம். MVM கூட்டு பெருங்காயம் மற்றும் தூள் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட MVM கூட்டு பெருங்காயம்.